நஷ்டத்தை லாபமாக்கி கொடுப்பார். விரையும் குறைச்சுவார். சுப விரயமாக மாத்திடுவார். தாம்பத்திய அந்யோன்யத்தை கொடுப்பார். பன்னெண்டு தான் தாம்பத்திய அந்யோன்யம். கணவன் மனைவியோட பிரச்சனை இருக்கும். எப்பவுமே கஷ்டம் வந்தா கணவன் மனைவிக்குள்ள சண்டை தானே வரும், பிரிஞ்சானே இருப்பாங்க. எல்லாத்துக்குமே என்ன கஷ்டம்? பண கஷ்டம் தானே, அது இல்லைன்னா கஷ்டம் தானே. அப்போ அதை சேர்த்து விட்டுருவார். ஏதோ ஒரு வகையில் உதவி வரும், பண உதவி, பொருள் உதவி எவ்வளோ வந்துடும், யாராவது உதவி பண்ணுவாங்க. அப்போ சேர்ந்துருவீங்க, பிரிஞ்சதவங்க சேர்ந்துருவீங்க, இது நடக்கும். அதே மாதிரி சில நேரத்தில் அவமானப்படுத்துக்கும் நேரம், உங்களை கெட்ட பேர் சொல்லுவாங்க. அதுலேருந்து தப்பிச்சு வரத்துக்கும் நீங்கள் வழி ஏற்படுத்திக்கணும். அது தெய்வ சக்தியால் நடக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? கோயிலில் போய் வழிபடலாம். உங்கள் ராசிபதி சூரியனாக இருக்கலாம், சிவபெருமான் அம்சம் கொண்ட சிவனை வழிபடலாம். பஞ்சபூத ஸ்தலங்கள் போயிட்டு வரலாம். சிவனுடைய நாமத்தை சொல்லலாம். நெற்றியில் திரையீறு, கழுத்தில் உத்ராட்சம், உச்சரிப்பிலே சிவனுடைய நாமம், சிவாய நம, ஓம் நம சிவ, இப்படி சொல்லிட்டு வரலாம். இதெல்லாமே இந்த சிம்மராசிக்காரன் செஞ்சுட்டு வந்தா பலன்கள் அபரீதமாகும். கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும். இதுதான் உண்மையான விஷயம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தவறான பழக்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. அது எப்படி ஏற்படும்னா நட்பு உறவினர்கள் மூலமாக ஏற்படும்.